எனது பெயர் அருள்நேசன் ஜெயராணி. நான் கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேசத்தை பூநகரி பிரதேசத்திலே பொன்னாவளி எனும் டிவிஷன் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். தற்பொழுது யுத்தம் முடிந்த காலத்துக்கு பிற்பாடு இப்போது எங்களுடைய பூநகரி பிரதேசத்திலே பொன்னாவளி என்கின்ற கிராமத்திலே டோக்கியோ நிறுவனத்தினாலே சுண்ணக்கல் அகழ்வு தற்போது ஆரம்ப கட்ட வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதனாலே பாதிப்பு தொடர்பானது அந்த கிராமத்திலே விளைச்சல் நிலம் உட்பட மேய்ச்சல் தரை மற்றது நன்னீர் பிரதேசம் இது போன்ற பசுமை நிறைந்த ஒரு ஊராக அது காணப்படுகின்றது. அதை அண்டிய பகுதியிலே கடல் வளங்களும் கடல் ஓரங்களும் நிறைந்து காணப்படுகின்றது. அதை அண்டித்தான் எங்களுடைய மக்கள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலப்பகுதிகளுக்குள்ளே டோக்கியோ நிறுவனமானது மக்களுடைய விருப்பத்துக்கு அப்பால் சுண்ணக்கல் அகழ்வை மேற்கொண்டு 300 அடி ஆழத்தை அவர்கள் கிணறு தோண்டி இருக்கின்றார்கள். அதனூடாக உப்பு நீர் அந்த பொன்னாவளி கிராமத்தை அண்டிய எமது கிராமங்களுக்குள்ளும் அந்த உவர் நீர் எமது கிராமத்தையும் அது பாதிப்படைய செய்கின்றபடியால் அந்த டோக்கியோ நிறுவனமானது அதனாலே மக்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த வேலையை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதால் அதை உடனே இடைநிறுத்தம் செய்து மக்களுக்கு தேவையான அபிவிருத்தியை மேற்கொள்வதை விட தேவையற்ற அபிவிருத்திகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எமது வீதி புனரமைப்பு தொடர்பாக இன்றைக்கு எத்தனையோ வருட காலங்களாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தும் அதுக்கான மகத்துகளை கையளித்த போதும் இன்று வரைக்கும் மக்களுக்கு தேவையான அந்த வீதி புனரமைப்பு செய்யப்படவில்லை. அதனால் ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் பல இறப்பு உட்பட பிரவசம் ஏற்படுகின்ற பொழுது அந்த வீதியில் இடையிலே ஏற்படுகின்ற நிலை உயிரிழப்புகள் குழந்தை பிள்ளைகளுடைய உயிரிழப்புகள் இது போன்ற ஒரு முதியோர் நோய்வாய்ப்பட்டால் அந்த இடங்களினால் கொண்டு செல்லப்படுவது அவ்வாறான அசௌகரியங்களால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்த நிலையிலே தங்களுடைய போரென்ற யுத்தத்தை கடந்து இப்பொழுதும் மறைவான ஒரு போர் யுத்தத்துக்குள்ளே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது அரசாங்கமானது மக்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு மக்களுக்கு தேவையான மக்கள் விரும்புகின்ற அபிவிருத்தியை செய்து கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன்.